வணக்கம். கபில் சிபல் வெற்றி பெற்ற மகிழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் செய்த செயல். அதிர்ந்து போன பிரதமர் மோடி மற்றும் பாஜக. அப்படி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்துள்ளார் என்பது பற்றிய முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். உச்சநீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்க தேர்தலில் மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல் அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார். கபில் சிபல் அவர்கள் மொத்தம் 1066 வாக்குகள் பெற்று அவரை எதிர்த்து போட்டியிட்ட மற்றொரு மூத்த வழக்கறிஞர் பிரதீப் ராயை தோற்கடித்துள்ளார். கபில் சிபலை எதிர்த்து போட்டியிட்ட மூத்த வழக்கறிஞரான பிரதீப் ராய் அவர்கள் 689 வாக்குகள் பெற்றுள்ளார். ஹார்வர்டு சட்டப்பள்ளியில் பட்டம் பெற்ற கபில் சிபல் அவர்கள் இந்தியாவின் கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரலாக 1989 முதல் 1990 காலகட்டங்களில் பதவி வகித்தார். தொடர்ந்து 1995, 96, 97 மற்றும் 1998 ஆகிய ஆண்டுகளில் வழக்கறிஞர் சங்க தலைவராகவும் செயல்பட்டுள்ளார். மூன்றாவது முறையாக கடந்த 2001ஆம் ஆண்டு வழக்கறிஞர் சங்க தலைவர் பொறுப்பை கபில் சிபல் அவர்கள் வகித்தார். இந்த நிலையில் மீண்டும் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் சங்க தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளார். கபில் சிபல் அவர்கள் பார் கவுன்சில் தலைவராவது இது 4வது முறை. இவர் காங்கிரஸ் ஆட்சியில் மத்திய அமைச்சராகவும் பணியாற்றியுள்ளார். உச்சநீதிமன்ற வழக்கறிஞர்கள் தேர்தலில் கபில் சிபல் வெற்றி பெற்றதை காங்கிரஸ் கட்சி கொண்டாடி வருகிறது. அதாவது நாடு முழுவதும் லோக்சபா தேர்தல் 7 கட்டங்களாக நடைபெற்று வரும் நிலையில் தற்போது வரை 4 கட்ட தேர்தல்கள் முடிவடைந்துள்ளது. இன்னும் 3 கட்ட தேர்தல்கள் நடைபெற வேண்டியுள்ளது. தேர்தலுக்கான அனல் பறக்கும் பிரச்சாரம் நடைபெற்று வருகிறது. மீண்டும் ஆட்சியை பிடிக்க காங்கிரஸ் தலைமையிலான இந்திய கூட்டணி தீவிர முயற்சி மேற்கொண்டு வருகிறது. அதே நேரத்தில் ஆட்சியை தக்கவைக்க பாஜக வியூகம் வகுத்து வருகிறது. இந்த நேரத்தில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த கபில் சிபல் அவர்கள் வழக்கறிஞர்கள் சங்க தேர்தலில் வெற்றி பெற்றது அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. இது லோக்சபா தேர்தலில் ஆட்சி மாற்றத்திற்கான முன்னோட்டம் என்ற ரீதியில் காங்கிரஸ் கட்சியினர் பேசி வருகின்றனர். அதேபோல் இந்திய கூட்டணியைச் சேர்ந்த கூட்டணி கட்சி தலைவர்களும் கபில் சிபல் அவர்களது இந்த வெற்றியை கொண்டாடி வருகின்றனர். அந்த வகையில் தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் அவர்களும் தனது எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்கத்தின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட மூத்த வழக்கறிஞர் கபில் சிபலுக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். மேலும் அவரது வெற்றி பார் கவுன்சிலின் சுதந்திரமும் நமது அரசியலமைப்பு விழுமியங்களும் பாதுகாப்பான கைகளில் இருப்பதை உறுதி செய்கிறது என்றும் இந்திய மக்கள் ஆழமாக போற்றும் நீதிமன்றம் ஜனநாயக கொள்கைகளை நிலைநிறுத்த அவரது தலைமையின் மீது நாங்கள் நம்பிக்கை கொண்டுள்ளோம் என்றும் தெரிவித்திருக்கிறார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களது இந்த அறிக்கையும் இந்திய அளவில் அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. மேலும் பார் கவுன்சில் தேர்தலில் கபில் சிபல் அவர்களது வெற்றியை இந்திய கூட்டணியினர் கொண்டாடி வருவது பாஜகவிற்கு மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அத்துடன் தற்போது வரை நடைபெற்று முடிந்துள்ள 4 கட்ட தேர்தல்களில் இந்திய கூட்டணியின் கைதான் ஓங்கியிருப்பதாக ஒரு ரிப்போர்ட் சென்றுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இப்படிப்பட்ட நிலையில் இந்திய கூட்டணிக்கு ஆதரவாக செயல்பட்டு வரும் கபில் சிபல் அவர்கள் பார் கவுன்சில் தேர்தலில் வெற்றி பெற்றிருப்பது பாஜகவிற்கு மேலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உச்சநீதிமன்றத்தின் வழக்கறிஞர்கள் சங்கத்தின் தலைவராக கபில் சிபல் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டதை இந்திய கூட்டணி கொண்டாடி வருவது பற்றியும் இந்த விஷயம் தெரிந்த கையோடு உடனடியாக வெளிப்படையாகவே தனது வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கக்கூடிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களது இந்த செயல் பற்றியும் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.